மாணவர்களுக்கு வணக்கம். தரம் 11 சைவ நெறி பாடம் சைவ சாதனங்கள் என்னும் அலகை கற்போம். இந்த பாடத்துக்கான தேர்ச்சி சைவ சித்தாந்த கோட்பாடுகளை விளங்கி வெளிப்படுத்துவர். தேர்ச்சி மட்டம் ஆன்மீக விடுதலைக்கான மார்க்கங்கள் பற்றிய அறிவை பெற்று செயற்பாட்டில் ஈடுபடுவர். கற்றல் பெறு சிவசின்னங்கள் எவை என்பதை அறிந்து கூறுவர். சிவசின்னங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து அவற்றுக்கு மதிப்பளிப்பர். சைவ சமயி என்ற வகையில் தம் வாழ்நாளில் சிவசின்னங்களை அணிந்து அதன் பயனை பெறுவர். ஆன்மீக விடுதலைக்கான வழிகள். ஆன்மீகம் என்பது ஆன்மாக்கள் முத்தி அடைகிறதை சொல்றது. ஆன்மீக விடுதலைக்கான வழிகள். அப்ப ஆன்மாக்கள் முத்தி அடையணுமென்றா என்ன செய்யணும்? ஆன்மீக வழிகளை பின்பற்ற வேண்டும். அதாவது ஆன்மாக்கள் எப்போதும் மும்மலங்களோட பிணைந்து காணப்படும். மும்மலங்கள் என்பது ஆணவம், கன்மம், மாயை ஆகிய 3 மும்மலங்கள் எனப்படும். அப்ப இந்த ஆன்மாக்கள் மும்மலங்கள்ல இருந்து விடுபடணும் என்றால் ஆன்மீக விடுதலைக்கான வழிகளை பின்பற்ற வேண்டும். அப்ப ஆன்மீக விடுதலைக்கான வழிகள் என்னென்று பார்த்தா பிள்ளைகள், குருலிங்க சங்கம வழிபாடு. குருலிங்க குரு என்றார்? தீட்சா குரு, ஞானா குரு, மற்றது நாயன்மார்களை நாங்கள் குரு என்று சொல்றோம். இவ்வாறு குருவை நாங்கள் வழிபடுறோம். இது குரு வழிபாடு. அடுத்தது லிங்கம், சிவலிங்க வழிபாடு. சங்கமம் என்பது அடியார் கூட்டம். அப்ப இந்த சங்கமம் அடியார்களையும் சிவனடியார்களையும் நாங்கள் வழிபாடு செய்கின்றோம். அப்ப குருலிங்க சங்கம வழிபாடு செய்தால் நாங்கள் ஆன்மீக விடுதலைக்கான வழிகளாக அவற்றை நாங்கள் பின்பற்ற முடியும். அடுத்தது தீட்சை. உங்களுக்கு தெரியும், சைவ சமயி ஒருவன் கட்டாயம் தீட்சை கேட்டிருக்க வேண்டும். அப்ப ஆன்மீக விடுதலைக்கான வழிகளை அடுத்தது தீட்சை. அடுத்தது பிள்ளைகள் சைவ நாட்பாதங்கள். சைவ நாட்பாதங்கள் என்பது சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4ம் சைவ நாட்பாதங்கள். இவற்றின் மூலமும் நாங்கள் விடுதலை அடைய முடியும். அடுத்தது சிவசின்னங்கள். இதுதான் நாங்கள் கற்க வேண்டிய அழகு. ஆன்மீக விடுதலைக்குரிய வழிகள்ல முதலாவது நாங்கள் பார்க்கிறது சிவசின்னங்கள். சிவசின்னங்களை நாங்கள் சைவ சாதனங்கள் என்றும் அழைப்போம். அப்ப இந்த சைவ சாதனங்கள் ஆன்ம ஈடேற்றத்துக்குரிய சாதனங்கள் எனப்படும். ஆன்மாக்கள் முத்தி அடைவதற்கு வழியை வழிவகுக்கின்றதுதான் இந்த சைவ சாதனங்கள். அதாவது ஆன்மாக்கள் முத்தி அடையணும் என்றால் என்ன செய்யணும் பிள்ளைகள்? மும்மலங்கள்ல இருந்து விடுதலை அடையணும். இப்ப மும்மலங்கள்ல இருந்து விடுதலை அடைந்தால் ஆன்மாக்கள் முத்தி அடைய முடியும். அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், ஒழுக்க சீலராகவும் இறை வழிபாட்டில் நம்பிக்கை உடையவராகவும் வாழ வழிகாட்டுகின்றது. ஒழுக்க சீலர் என்பது எங்களோட சமயம் ஒழுக்கத்தை வலியுறுத்துகின்றது. எனவே வாழ்க்கை நெறி ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதடியால் நாங்கள் ஒழுக்க சீலராகவும் இறை வழிபாட்டில் நம்பிக்கை உடையவராகவும் வாழ இது வழிகாட்டுகின்றது. தீட்சை கேட்டவர்களே இந்த சைவ சாதனங்களை அணிய முடியும். அடுத்தது பிள்ளைகள் பார்த்தால் சைவ சாதனங்கள். அந்த சைவ சாதனங்களை நாங்கள் உருத்திராக்கம், விபூதி, பஞ்சாட்சரம் என்று 3 வகையாக பிரிக்கின்றோம். சைவ சாதனங்கள்ல நாங்கள் முதல் பார்க்கிறது விபூதி. அதாவது விபூதி என்றால் என்ன? வி என்றால் மேலான, பூதி என்றால் செல்வம். விபூதி என்பது மேலான செல்வத்தை தரவல்லது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, விநாயகர், விநாயகர், தனக்கு மேல் தலைவன் இல்லாதவர் விநாயகர். அப்ப அவர் விநாயகர் தான் மேலானவர். உங்களுக்கு தெரியும், நாங்கள் காரியத்தை செய்யும் முன்பும் முதலில் விநாயகரை வழிபடுகின்றோம். அதுபோலதான் விபூதி மேலான செல்வத்தை தரவல்லது. அடுத்தது பார்த்தா தெரியும் பிள்ளைகளே, திருநீறு, தீய வினைகளை நீறுபடுத்துதல். அப்ப திருநீறு என்பது தீய வினைகளை நீறுபடுத்துவதால நாங்கள் அதனை திருநீறு என்கின்றோம். அதாவது நாங்கள் திருநூறை நாங்கள் அணிந்தோமா இருந்தால் எங்களுக்கு தீவினைகள் நீறுபடுத்தப்படும். அடுத்தது பசிதம்.
பசிதம் என்பது ஒளியை கொடுத்தல். ஒளி என்பது முகத்துக்கு தெய்வீக ஒளி. திருநீரை பூசினா எங்களுக்கு தெய்வீக ஒளி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒளியை கொடுத்தல். பஸ்மம் பாவங்களை எரித்து நீராக்குதல். பஸ்மம் என்றால் பாவங்கள், ஆன்மாக்களுக்குள்ள இருக்கின்ற பாவங்களை நீக்குகின்றது. அதால தான் நாங்கள் திருநூரை பஸ்மம் என்கின்றோம். அடுத்தது இரட்சை. தன்னை தரித்த ஆன்மாக்களுக்கு எல்லாவற்றையும் இரட்சித்தல். இரட்சித்தல் என்றால் பாதுகாத்தல். இதால தான் நாங்கள் திருநீரை இரட்சை என்கின்றோம். அடுத்தது சாரம். உயிர்களின் மும்மலங்களை நீக்குகின்றது. மும்மலம் என்பது ஆணவம், கன்மம், மாயை ஆகிய 3 மலங்களை நீக்குவதால நாங்கள் இதை சாரம் என்கின்றோம். எனவே இந்த விபூதியானது ஒவ்வொரு மறுபெயர்களும் அதற்கான காரணங்களை நீங்கள் பார்த்த நீங்கள் மேலான செல்வத்தை தருகின்றது. எனவே இந்த விபூதியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அணிந்து பின்பற்ற வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், இந்த விபூதி பெறப்படும் முறை. இந்த விபூதியை நாங்கள் என்ன விதத்தில் நாங்கள் பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது பார்த்தா தெரியும், பசுவின் சாணத்தினை நெருப்பிலே சுடுதல். பசுவின் சாணத்திலிருந்து விபூதி எடுக்கிறது எல்லாருக்கும் தெரியும். எவ்வாறு என்று சொன்னால், கன்று ஈன்ற தாய்மை அடைந்த உடல் நலம் குன்றாத பசு, அந்த பசுவின் சாணத்தை எடுத்து அதனை உருட்டியோ அல்லது தட்டையாக்கியோ அதனை காய வைக்கிறது. வெயிலிலே காய வைத்து பிறகு என்ன செய்கிறோம் என்ற பிள்ளைகள் நெருப்பிலே சுடுதல். நெருப்பிலே சுடுவதன் மூலம் அந்த சாணத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் வெளியேறும். அதே போலதான் அந்த திருவருள் சக்தியினால ஆன்மாவில் உள்ள அழுக்குகள் எல்லாம் வெளியேறுகின்றது. ஆன்மாவில் உள்ள அழுக்குகள் என்ற என்ன? மும்மலங்கள், ஆணவம், கன்மம், மாயை ஆகிய 3 மலங்களும் வெளியேறி நீர் மட்டும் மிஞ்சும். அதுதான் விபூதி. அதான் வெண்மையானதாக சொல்லப்படுகின்றது. அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், காட்டில் உள்ள மரங்கள் எரிவதன் மூலமும் நாங்கள் விபூதியை பெறலாம். உங்களுக்கு தெரியும், காட்டிலே மரங்கள் ஒன்றோடு ஒன்று உறைஞ்சுப்பட்டு எரிகின்றது. எரிகின்ற போது அங்கே சாம்பல் கிடைக்கும். அந்த சாம்பலையும் நாங்கள் விபூதி என்கின்றோம். அடுத்தது, இயற்கையாக திருநீறு விளையும் மலைகள் உண்டு. இயற்கையாகவே மலைகளில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் திருநூறு விளைந்திருக்கும். அந்த திருநூறையும் நாங்கள் அணிகின்றோம். அந்த மலைகளை நாங்கள் பிள்ளைகள் என்னென்று சொல்கிறோம் என்றால் திருநீற்று மலை. உங்களுக்கு தெரியும், முருகன் ஆலயங்கள் ஒன்று கதிர்காமம். இந்த கதிர்காமத்தில் திருநீறு காணப்படுகிறது. அது என்ன? இயற்கையாக மலையிலே இருந்து எடுக்கப்பட்ட திருநீறு தான் கதிர்காமத்தில் காணப்படுகிறது. இனி போனால் பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க, திருநூறு கதிர்காமத்திலே இருக்கின்ற திருநூறு மலைகள் இயற்கையாக இருந்து எடுக்கப்பட்ட மலைகளில் இருந்து எடுக்கப்பட்ட விபூதியாக சொல்லப்படும். இவ்வாறு நாங்கள் விபூதியை 3 விதமாக நாங்கள் பெறுறோம். ஒன்று பசுவின் சாணத்தில இருந்து, மற்றது காட்டில் உள்ள மரங்கள் எரிவதன் மூலம் பெறுறோம். அடுத்தது இயற்கையான மலையின் மூலம் நாங்கள் இந்த விபூதியை பெறுகின்றோம். நாங்கள் இவ்வாறு விபூதியை பிள்ளைகள் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். நாங்கள் எவ்வாறு இந்த விபூதியை பாதுகாக்க வேண்டும்? பட்டு துணியிலான பையிலோ, சுர குடுக்கையிலோ, சம்புடத்திலோ வைத்து பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் விபூதி போடுகின்ற போது காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து மல்லிகை, முல்லை, துளசி, பாதிரி போன்ற மலர்களை அதுக்குள்ளே இட்டு வைக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் வைப்பதன் மூலம் அது வாசனை உடையதாக மாறுகின்றது. அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், நாங்கள் இவ்வாறு பாதுகாப்பாக வைத்திருக்கின்ற விபூதியை நாங்கள் எடுத்து அணிய வேணும். அப்போ நாங்கள் இந்த திருநீறு அணியும் முறை பற்றி பார்ப்போம். திருநீரை நாங்கள் 2 விதமாக அணிகிறோம் பிள்ளைகள். ஒன்று உத்தூலனம், மற்றது திரிபுண்டரம். உத்தூலனம் என்றா என்ன? தீட்சை கேட்காதவர்கள் திருநூரை பரவி பூசுதல் உத்தூலனம் எனப்படும். திரிபுண்டரம் என்றால் என்ன? திரியண்டா 3, புண்டரமண்டா குறி, 3 குறி திரிபுண்டரம் எனப்படும்.
இந்த திரிபுண்டரமாக நாங்கள் விபூதியை எவ்வாறு அணிய வேண்டுமென்றால், நாங்கள் முதல் என்ன செய்கிறோம் பிள்ளைகள், விபூதியை எடுத்து அதனை நீரிலே குழைத்து 3 குறியிட வேண்டும். அவ்வாறு யார் செய்வார்களாயிருந்தால் தீட்சை கேட்டாக்கள் மட்டுமே இந்த திரிபுண்டரமாக திருநீரை அணிவார்கள். எனவே தீட்சை கேட்டவர்கள் 16 இடங்களில் இந்த விபூதியை அணிவார்கள். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த படத்தில் ஆறுமோனாவலற்ற படம் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. அவர் விபூதியை 16 இடங்களில் அணிந்திருக்கிறார். அவர் தீட்சை கேட்டவர் 16 இடங்கள்ல. உச்சி, நெற்றி, கழுத்து, புயங்கள் 2, முழங்கைகள் 2, மணிக்கட்டுகள் 2, முழந்தாள்கள் 2, விலா எலும்பு 2 பக்கமும், முதுகு போன்று 16 இடங்களை இந்த தீட்சை கேட்டவர்கள் விபூதியை அணிவார்கள். அப்போ இந்த விபூதியை அணிகின்ற போது, திரிபுண்டரமாக நாங்கள் இந்த விபூதியை அணிகின்ற போது அந்த விபூதியின் கோடுகள் ஒன்றை ஒன்று முட்டக்கூடாது. சம இடைவெளியுடையதாக இருத்தல் வேண்டும். நேர்கோடானதாக இருத்தல் வேண்டும். இவ்வாறு விபூதியை நாங்கள் அணிய வேண்டும். இந்த விபூதியை நாங்கள் அணியும் போது அந்த விபூதி அணிவது நீண்டு அந்த விதிகளுக்கு அமைவாக இல்லாது விட்டால், நீண்டிருந்தால் தவம் கெடுமென்றும், அந்த விபூதி கட்டையாக இருந்தால் ஆயுள் குறையும் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆகமம் கூறுகின்ற விதிகளுக்கு அமைவாக நாங்கள் இந்த திரிபுண்டரமாக விபூதியை அணிய வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், இந்த விபூதி அணியும் காலங்கள். நாங்கள் எப்போ இந்த விபூதியை அணியணும்? காலையில் அணியலாம், உச்சி பொழுதிலே அணியலாம், மாலையிலே அணியலாம், ஒவ்வொரு தடவையும் முகம் கழுவிய பின்பு அணியலாம், குளித்து விட்டு அணியலாம், விசேட தினங்களிலே அணியலாம், பூசைகளின் போது அணியலாம், கடமைக்கு நாங்கள் செல்லும் போது விபூதி அணியலாம். இவ்வாறு நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த விபூதியை அணிய முடியும். எனவே இந்த திருநூரை நாங்கள் 2 விதமாக அணிகின்றோம். ஒன்று உத்தூலனம், மற்றது திரிபுண்டரம். அப்போ திரிபுண்டரமாக அணிகிறது யாரென்று கேட்டால் தீட்சை கேட்டவர்கள் மட்டுமே. அப்போ சைவ சமய ஒருவன் கட்டாயம் தீட்சை கேட்டிருக்க வேண்டும். அவ்வாறு தீட்சை கேட்டவன் மட்டும்தான் இந்த விபூதியை திரிபுண்டரமாக அணிய முடியும். அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், நாங்கள் இந்த திருநீரை வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் ஆகம விதிகளுக்கு அமைவாகத்தான் நாங்கள் அதனை செய்ய வேண்டும். அதாவது திருநீரை வாங்கும்போது உங்களுக்கு படம் காட்டப்படுகிறது பாருங்கோ. முதல் நாங்கள் சிவாச்சாரியாரோ அல்லது குருவிடம் இருந்தோ நாங்கள் விபூதியை வேண்டும் போது அவரை முதல் வணங்க வேண்டும். வணங்கிய பின்பு இடது கை கீழையும் வலது கை மேலையும் வைத்து அடக்கமாகவும் பணிவாகவும் அன்புடனும் வேண்ட வேண்டும். இவ்வாறு நாங்கள் வேண்டி அவற்றை அணிய வேண்டும். அவ்வாறு நாங்கள் வேண்டினால்தான் அது எங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அதே போல் பிள்ளைகள் பாருங்கோ, திருநீறு கொடுக்கும் போது நான் கவனிக்க வேண்டியவை, குருவோ அல்லது சிவாச்சாரியாரோ எங்களுக்கு விபூதியை கொடுக்கும்போது தனது வலது கையின் 3 விரலினாலே இவ்வாறு பிடித்து, இதை சொல்றது ரிஷப முத்திரை. இவ்வாறு ரிஷப முத்திரை மூலம் விபூதியை பிடித்து அடியார்களை வாழ்த்தி கொண்டு விபூதியை கொடுத்தல் வேண்டும். இவ்வாறு கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் அவர் சிவாச்சாரியர் விபூதியை கொடுப்பாராயின் எங்களுக்கு நந்தியம் பெருமானின் அருள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி அள்ளி கொடுக்கக்கூடாது. எனவே விபூதியை அந்த விதிகளுக்கு அமைவாகத்தான் சிவாச்சாரியாரோ குருவோ விபூதியை வழங்க வேண்டும். எனவே நாங்கள் இந்த விபூதியை வாங்கும் போதும் விபூதியை கொடுக்கும் போதும் மிக அவதானமாக இருத்தல் வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், திருநீறு அணியும் போது கவனிக்க வேண்டியவை. நாங்கள் இந்த திருநீரை அணியக்கில் கவனிக்க வேண்டியது என்னென்றால், உத்தம திக்குகளான வடக்கையோ கிழக்கையோ நோக்கியவாறு தரித்தல் வேண்டும். உங்களுக்கு தெரியும், சைவ சமயத்திலே உத்தம திக்குகள் என்று சொல்கிறது வடக்கு கிழக்கு. ஏனெனில் எங்களுடைய ஆலயங்கள் முழுக்க கிழக்கு முகமாக இருக்கும் அல்லது வடக்கு முகமாக இருக்கும்.
அப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த வாசல் வந்து கிழக்கு பக்கம் நோக்கியதாக இருக்கும். அதுபோல் நீங்கள் பார்த்தா தெரியும் திருமண வைபவம் நடக்கும்போது திருமண மேடை அமைக்கின்றோம். இந்த திருமண மேடையும் கிழக்கு நோக்கியதாகத்தான் அமைக்கிறது. எனவே நாங்கள் எந்த நல்ல காரியம் மங்களகரமான காரியங்களை நாங்கள் செய்யும் போதும் நாங்கள் வந்து வடக்கையோ கிழக்கையோ நோக்கியவாறு தான் நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்கின்றோம். அதே போலத்தான் நாங்களும் விபூதி அணியும் போது வடக்கையோ கிழக்கையோ நோக்கியவாறு தரித்தல் வேண்டும். விபூதி அணியும் போது சிவ சிவ என்று சொல்லணும். வலது கையின் நடு 3 விரலினாலும் அண்ணாந்து பார்த்து கொண்டு சிவ சிவ என்று சொல்லி விபூதியை பூசுதல் வேண்டும். தீட்சை கேட்காதாக்கள் பரவி பூச வேண்டும். தீட்சை கேட்டாக்கள் திரிபுண்டரமாக அணிதல் வேண்டும். இவ்வாறு நாங்கள் இந்த விபூதியை பூசுகின்ற போது அக்கினி, சுவாமி, குரு, சிவனடியார்கள் முன் முகத்தை பார்த்து கொண்டு தரித்தல் வேண்டும். அப்போ உங்களுக்கு தெரியும் சிவனடியார்கள், குரு, ஆச்சாரியர் எல்லாரும் தீட்சை கேட்டாக்கள். அப்போ அவர்களுடைய முகத்தை நாங்கள் பார்த்து கொண்டு விபூதியை அணிதல் வேண்டும். திருநீற்றுக்கு மேலே சந்தனமோ குங்குமமோ இடப்படலாகாது. திருநீரை நாங்கள் பூசி போட்டு அதுக்கு மேலே சந்தனமோ குங்குமமோ இடப்படலாகாது. கீழே தான் நாங்கள் அவற்றை இட வேண்டும். எனவே நாங்கள் திருநீரை அணியும் போது இவற்றையெல்லாம் கவனித்தல் வேண்டும். வடக்கையோ கிழக்கையோ பார்த்து பூச வேண்டும். அண்ணாந்து பார்த்து கொண்டு சிவ சிவ என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் விபூதியை அணிதல் வேண்டும். அடுத்தது பார்த்தா பிள்ளைகள் தெரியும் ஔவையார் இந்த திருநீற்றின் மகிமையை பற்றி சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் சங்கம் அறிவிய காலத்திலே வாழ்ந்தவர் ஔவையார். அவர் வந்து நீதி நூல்களை எழுதினவர். அந்த நீதி நூல்களில் ஒன்று நல்வழி. அந்த நல்வழியில் தான் அவர் சொல்லுறார், நீரில்லா நெற்றி பால், நீர் அணியாத நெற்றி பாலாகும், ஒளி பொருந்தியதாக இருக்காது, தெய்வீகமுடையதாக இருக்காது. எனவே நீர் அணிய வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஔவை பிராட்டியார். எனவே அங்கும் ஔவையார் வந்து திருநீற்றின் மகிமையை எடுத்து காட்டுகின்றார். அதே போல் உங்களுக்கு தெரியும் நாயன்மார்களில் ஒருவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் தனது 2ஆம் திருமுறையிலே திருநீற்று பதிகம் பாடியுள்ளார். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. அப்போ இந்த 10 பாடல்களும் திருநீற்றை பற்றியே விளக்குகின்றது. எனவே சம்பந்தர் தனது பாடல்களிலே திருநீற்று பதிகத்தை பாடுகின்றார். அதில் உங்களுக்கு தெரியும் சம்பந்தருடைய திருநூற்று பதிகத்தில் பேச இனியது நீரு, மந்திரமாவது நீரு போன்ற பதிகங்களை அவர் பாடுகின்றார். எனவே வெப்பு நோயை நீக்கிய போதும் இந்த மந்திரமாவது என்னும் தேவாரத்தை சம்பந்தர் பாடுகின்றார். உங்களுக்கு தெரியும் கூன்பாண்டியன் என்ற ஒரு மன்னன் இருந்தான், பாண்டி நாட்டரசன் கூன்பாண்டியன். அவன் வந்து சைவ சமயத்தில் இருந்து சமண சமயத்துக்கு மாறுறான். அப்போ அரசன் வந்து சைவத்தில் இருந்து சமணத்துக்கு மாறின உடனே மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும், சைவத்தில் இருந்து சமணத்துக்கு மாறினார்கள். அப்போ சமணத்துக்கு மாறின உடனே அரசன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளி என்பதற்கிணங்க சமண சமயத்தில் மக்கள் எல்லோரும் மாறிக்கொண்டிருந்ததை கண்ட குலச்சிறையாரும் மங்கையற்கரசியாரும், பாண்டிய மன்னனின் மனைவியாகிய மங்கையற்கரசியாரும் அமைச்சராகிய குலச்சிறையாரும் மனம் வருந்தினர், வேதனைப்பட்டனர். மக்கள் எல்லோரும் சமண சமயத்துக்கு மாறுகிறார்களே என்று வேதனைப்பட்டு திருஞான சம்பந்தரிடம் முறையிடினம். அப்போது திருஞான சம்பந்தர் என்ன செய்கிறார், பாண்டி நாட்டுக்கு வாரார். பாண்டி நாட்டுக்கு வந்து மடத்திலே தங்கி இருக்கின்றார். மடத்திலே தங்கி இருக்கின்ற போது சமணர்கள் கேள்விப்பட்டு மடத்துக்கு தீ வைத்தனர். அப்போ மடத்துக்கு தீ வைத்த உடனே திருஞான சம்பந்தர் என்ன செய்கிறார், செய்யவே திருவாலவா என்று பதிகத்தை பாடுறார். திருஞான சம்பந்தர் பதிகம் பாடுகின்ற பொழுது அந்த தீ வந்து பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோயாக மாறியது. அப்போது பாண்டிய மன்னன் வெப்பு நோய் தாங்க முடியாது, சமணர்கள் எல்லாம் வைத்தியம் செய்கிறார்கள், மாற இல்லை. அப்போ இறுதியாக என்ன செய்கிறார்கள், சம்பந்தரிடம் வருகின்றார்கள். சம்பந்தரிடம் வந்து வெப்பு நோயை நீக்கும்படி கேட்கின்றேன். அப்போது திருஞான சம்பந்தர் திருநீற்றை எடுத்துக்கொண்டு அவரின் உடம்பெல்லாம் பூசி மந்திரமாவது நீரு என்னும் தேவாரத்தை பாடுகின்றார்.
அப்போது அந்த மந்திரமாவது என்னும் தேவாரம் பாடுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய வெப்பு நோய் நீங்குகின்றது. வெப்பு நோய் நீங்கியதும் சைவ சமயம்தான் மெய்ச்சமயம் என்று அங்கே சம்பந்தர் நிறுவுகின்றார். இங்கும் நாங்கள் பார்த்த பிள்ளைகள் தெரியும் திருநீற்றின் பெருமை, திருநீறு எவ்வளவு சிறப்பானது என்று சம்பந்தருடைய நாங்கள் அந்த வரலாற்றில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு 4 வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இது விளக்கமாக இருக்கும். அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் என்ன செய்கிறார்? சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு மாறுறார். சமண சமயத்துக்கு மாறியதும் அங்கே சூல நோய் ஏற்பட்டது. திருநாவுக்கரசர் சூல நோய் ஏற்பட்டதும் என்ன செய்கின்றார்? தமக்கையாரிடம் வாரார். தமக்கையாராகிய திலகவதியாரிடம் சூல நோய் தாங்க முடியாது அழுகின்றார். துன்பம், அவருக்கு துன்பம் ஏற்பட்டது. தமக்கையாராகிய திலகவதியார் அவரையும் அழைத்து கொண்டு திருவீரட்டானேஸ்வரர் தலத்துக்கு செல்கின்றார். அங்கே திருவீரட்டானேஸ்வரர் தலத்திலே அவர் திருநீரை எடுத்து நாவுக்கரசருக்கு கொடுக்கின்றார். அவ்வாறு கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய சூல நோய் நீங்குகின்றது. அப்போதுதான் திருநாவுக்கரசர் தனது முதலாவது பாடலை பாடுகின்றார். கூத்தாயினவாறு எனும் பாடலை பாடுகின்றார். திருநாவுக்கரசருடைய வரலாற்றில் இருந்தும் நாங்கள் திருநீற்றின் சிறப்பை அறிந்து கொள்ளலாம். இதை விட உங்களுக்கு பிள்ளைகள் தெரியும், சம்பந்தர் 3 வயதிலே பதிகம் பாடுகின்றார். தோடுடைய சேவியன் என்னும் பதிகம் பாடுகின்றார். அங்கும் அவர் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் என்று சொல்கிறார். காடுடைய சுடலை பொடி பூசி, காடுடைய சுடலையுள்ள பொடியை பூசி இருக்கின்றார் என்று சொல்லி அந்த 3 வயது குழந்தை தந்தையாருடன் சொல்லுகின்றது. அங்கும் திருநீற்றின் சிறப்பை சம்பந்தர் எடுத்து காட்டுகின்றார். அதே போல திருநாவுக்கரசரும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் கூமுட் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியிற் பால் வெண்ணீரும், பவளம் போன்ற மேனியிலே பால் போன்ற வெண்ணீறு அணிந்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார் இறைவனை பார்த்து. அப்ப இங்கும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சிவபெருமானை பார்த்து திருநீற்றின் சிறப்பை எடுத்து கூறுகின்றனர். அப்ப இங்கும் எங்களுடைய திருநீறு சிறப்பானதாக காணப்படுகிறது. அடுத்தது நாங்கள் பார்த்தா தெரியும், உங்களுக்கு 63 நாயன்மார்களில் ஒருவர் தான் மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனார் என்ன ஒரு முறை அவருடைய அரண்மனையிலே பள்ளி கொள்ளுகின்றார். பள்ளி கொள்ளுகின்ற போது அவர் ஒரு அரசன். அப்போ அரண்மனையில் பள்ளி கொள்கின்றார். அப்போது அவருடைய மூத்தநாதன் என்ற ஒரு அரசன் சிவவேடம் தரித்து, சிவவேடம் சடாமுடியும் விபூதியெல்லாம் அணிந்து கொண்டு சிவவேடம் தரித்து நான் ஆகம பொருளை நாயனாருக்கு உணர்த்துவதற்காக வந்துள்ளேன் என்று வாயிற்காவலனிடம் கூற, வாயிற்காவலன் மெய்ப்பொருள் நாயனாரிடம் கூட்டிக் கொண்டு செல்கின்றான் அவரை. அப்போது அவர் சொல்லுகிறார் மெய்ப்பொருள் நாயனாரை பார்த்து, நான் ஆகம பொருளை உங்களுக்கு உணர்த்துவதற்காக வந்துள்ளேன் என்று கூறுகின்றார். அப்போது மெய்ப்பொருள் நாயனார் ஆகம பொருளை கேட்பதற்கு ஆயத்தமாகின்ற வேளையிலே அந்த முத்தநாதன் என்னும் வஞ்சகன் கொடுமைக்காரன் கத்தியை எடுத்து அவரை கொலை செய்கின்றான். கொலை செய்கின்ற அந்த நேரத்திலே கூட திருநீற்றின் நெறியை காப்பீர் என்று சொல்லி வாயிற்காவலனிடம் கூறுகின்றார், இந்த சிவனடியாரை நீ எங்கள் ஊர் எல்லைக்கு வெளியே கொண்டே விடு, வெளியே கொண்டே விடு என்று கூறிவிட்டு அம்பலத்தானுடைய இறைவன் அடி சேருகின்றார். அம்பலத்து இறைவனுடைய அடியிலே அவர் சேருகின்றார். இங்கும் மெய்ப்பொருள் நாயனாருடைய வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் திருநீற்றின் சிறப்பை அறிகின்றோம். அடுத்து பார்த்தா பிள்ளைகள் தெரியும், சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு முறை யானையிலே வீதி உலா வருகின்றார். யானையிலே வீதி உலா வருகின்ற வேளையிலே சலவை தொழில் செய்யும் தொழிலாளி ஒருவன் உவர்மண் சுமந்து கொண்டு வருகின்றான். மழை பெய்தது. மழை பெய்த காரணத்தால் அவனுடைய உடம்பெல்லாம் உவர்மண் படிந்திருந்தது. இப்போ இதனை கண்ட சேரமான் பெருமாள் நாயனார் திருநீறு அணிந்த சிவனடியார் வருகின்றார் என்று சொல்லி யானையிலிருந்து கீழே இறங்குகின்றார். கீழே இறங்கி அவரை பார்த்து வணங்குகின்றார்.
அப்போது அந்த சலவை தொழிலாளி சொல்லுகின்றான், நான் சலவை செய்யும் தொழிலாளி, ஏனையா என்னை வணங்குகின்றீர்கள் என்று கேட்டான். அதற்கு நீ திருநீற்றின் வேடம் நினைப்பித்தீர், திருநீற்றின் வேடம் நினைப்பித்தீர் என்று சொல்லி அவரை மனம் வருந்தாது சென்று வாரும் என்று அனுப்பி வைக்கின்றார். அப்போது இங்கும் சேரமான் பெருமாள் நாயனாருடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்களா என்றால் அவருடைய வரலாற்றிலும் திருநீற்றின் பெருமையை நாங்கள் அறியலாம். இவர்கள் எல்லாம் 63 நாயன்மார்களில் ஒருவர். அடுத்தது பார்த்தா பிள்ளைகள் தெரியும், இந்த ஏனாதிநாத நாயனார் என்ன செய்கின்றார், போரில் வெற்றி கண்டுட்டார். அப்போ எதிரி வந்து இவர் எவ்வாறு கொல்லுவது யோசிக்கின்றான். அப்போ யோசிக்கின்ற சந்தர்ப்பத்திலே போருக்கு வர சொல்லி அழைக்கின்றான். ஏனாதிநாதர் தனியே போகின்றார் போருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் அவனும் வருகின்றான். வந்து அவன் எதிரி திருநீரை அணிந்து கொண்டு வருகின்றான். அப்போது சிவபெருமானுக்கு அடிமையாகி விட்டீர், உன்னை என்னால் கொல்ல முடியாது, போரிட முடியாது என்று சொல்லி போர்க்களத்தில் இருந்து திரும்பி வருகின்றார். அப்போ இங்கு ஏனாதி நாயனார் வரலாற்றில் இருந்தும் அவர் வந்து சிவனடியாரை போற்றிய சிறப்பை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது விபூதியின் மகத்துவத்தை இவருடைய வரலாறில் இருந்தும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், திருநீற்றின் சிறப்புகள். இந்த திருநீறு என்னென்ன சிறப்புகள் காணப்படுகிறது பார்ப்போம். காமிக ஆகமம், அதாவது ஆகமத்தில் காமிக ஆகமம், திருநீறு அணிவதன் மூலம் உலகத்தில் உள்ள புனித நீர்நிலைகளில் நீராடிய பலனங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கங்கை, யமுனை, காவேரி போன்ற நீர்நிலைகளில் நீராடிய பலன் கிடைக்கும். எங்களுக்கு போக இயலாட்டிலும் இந்த புனித நதிகளில் குளிக்க இயலாட்டிலும் நாங்கள் விபூதி அணிவதன் மூலம் அதின் சிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் நாங்கள் இந்த விபூதியை அணிய வேண்டும் என்று காமிக ஆகமம் சொல்லுது. 28 ஆகமங்கள் ஒன்றுதான் இந்த காமிக ஆகமம். எனவே நாங்கள் திருநீறு அணிவதன் மூலம் உலகிலே உள்ள நீர்நிலைகளில் நீராடிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், நீறு படிகின்ற இடமில்லை. நாங்கள் எங்கே நீறு பூசி இருக்கின்றோமோ அதெல்லாம் சிவலிங்கமாக காட்சி அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது வந்து பார்த்தா தெரியும் பிள்ளைகள், இந்த திருநீறு பூசி நாக்களை பார்த்தா தெரியும், இறை சிந்தனை ஏற்படும். அவரை வணங்கோணும் போலான் இருக்கும். அதால தான் சேரமான் பெருமாள் நாயனாரோ அல்லது மெய்ப்பொருள் நாயனாரோ அவரை வணங்கினார். எனவே இறை சிந்தனை மனதிலே இறைவனுடைய நினைப்பை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. அறநெறி தவறாமல் வாழ வழிகாட்டுகின்றது. அறநெறி தவறாமல் நாங்கள் ஒழுக்கமுடையவர்களாகவும் அறநெறி தவறாமல் வாழ வழிகாட்டுகின்றது இந்த திருநீறு. எனவே இவ்வளவு சிறப்பு பொருந்திய திருநீற்றை நாங்கள் நெற்றியிலே அணிய வேண்டும். அடுத்தது பிள்ளைகள், நாங்கள் திருநீற்றின் சிறப்புகளை பார்த்தால் நோய் நீக்கம், அதாவது நோயை நீக்க வல்லது. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னான், சம்பந்தருடைய வரலாற்றிலேயும் திருநாவுக்கரசருடைய வரலாற்றிலே இருந்தும் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், நோய் நீக்க வல்லது. அதே போல நாட்டார் தெய்வ வழிபாட்டிலையும் இந்த திருநீறு எடுத்தல் என்ற ஒரு நிகழ்வு நடக்கின்றது. அங்கேயும் நாங்கள் பார்க்கல இந்த திருநீறு வந்து நோய் நீக்கத்துக்காக உதவுகின்றது. அடுத்தது தெரியும் பிள்ளைகள், திரிபுரங்களை எரிக்கச் செய்தது. ராவணன் பூசி பயன் பெற்றது. ராவணன் வந்து சிவபக்தன், அவன் இந்த திருநீரை பூசி பயன்பெற்றதாக ராமாயணம், அதாவது இதிகாசங்களில் ஒன்றாகிய ராமாயணத்தில் சொல்லப்படுகின்றது. அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், மெய்ப்பொருளை உணர்த்துகின்றது. இந்த திருநூறு வந்து மெய்ப்பொருளை உணர்த்தி நிற்கின்றது. இவ்வாறு நாங்கள் திருநீற்றின் சிறப்புகளை பார்க்க முடியும். அடுத்தது பிள்ளைகள், நாங்கள் இவ்வளவு நேரமும் ஆன்மீக விடுதலைக்குரிய வழிகளில் ஒன்றாகிய சிவசின்னங்கள் பார்த்த நாங்கள் அந்த சிவசின்னங்களில் விபூதி பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது விபூதிக்கு அடுத்தது உருத்திராட்சம். இவை ரெண்டு நாங்கள் வந்து புறத்தே அணிகின்றது. புறத்தே அணிகிற சிவசின்னம்தான் இந்த விபூதியும் உருத்திராக்கமும். எனவே அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது உருத்திராக்கம். உருத்திராக்கம் என்ற என்ன? உருத்திரனது கண். உருத்திராக்கம் என்பது உருத்திரனது கண்.
அதாவது உருத்திரனது கண்தான் உருத்திராக்கம். சிவனடியார்கள் தங்கள் கழுத்திலே பக்தியுடன் அணிந்திருப்பார்கள். இந்த உருத்திராக்க மாலையை சிவனடியார்கள் பக்தியுடன் அணிந்திருப்பார்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தீட்சை கேட்டவர்கள் மட்டும்தான் இந்த உருத்திராக்கத்தை அணிய முடியும். எனவே அவர்கள் பக்தியோடு இந்த உருத்திராக்கத்தை கழுத்திலே அணிந்திருப்பார்கள். இறைவன் மீது நம் நினைவு பதிந்திருக்க உருத்திராக்க மணிகளை எண்ணியபடி தியானித்தல் வேண்டும். இறைவனை நாங்கள் நினைக்க உருத்திராக்க மணி 1 2 எண்ணிக்கொண்டுதான் நாங்கள் இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எனவே உருத்திராக்கம் என்பது உருத்திரனுடைய கண் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது பார்த்தா தெரியும் பிள்ளைகள், இந்த உருத்திராக்கம் என்னென்று தோற்றம் பெற்றதான். உங்களுக்கு தெரியும், திரிபுரம் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த திரிபுரத்தில் தேவர்கள் நல்லவர்கள் அந்த கோட்டை பொன்னாலான வெள்ளியாலான கோட்டைகளை கட்டி கொண்டு இருக்கையில் அசுரர்கள் அவைகளை கொடுமைப்படுத்தினார்கள். அசுரர்கள் கொடுமைப்படுத்த தேவர்கள் தாங்கொணா துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். பல கொடுமைகளை செய்தார்கள். ஒன்றுமே செய்ய முடியவில்லை தேவர்களுக்கு. தேவர்கள் கடைசியாக இறைவனிடம் முறையிட்டார்கள். இறைவன் சிவனிடம் முறையிடக்கில்ல. அப்ப சிவன் அவர்களுடைய தேவர்களுடைய கதையை கேட்டு கண்ணீர் சிந்துறார். கருணை நீர், தேவர்களுடைய கதையை கேட்டதும் கருணை நீர் சிந்துகின்றார். 3 முத்துக்களாக தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுகின்றது. அதாவது சந்திரன், சூரியன், அக்கினி போன்ற 3 கண் என்று சொல்லப்படுகிறது. கண்களில் இருந்து கண்ணீர் வடியுது. அந்த கண்ணீர் தான் உருத்திராட்ச விதைகளாக தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுகின்றது. அதாவது இடது கண்ணில இருந்து கபில நிறமும், வலது கண்ணில இருந்து பொன்னிறமும், நெற்றி கண்ணில இருந்து கருமை நிறமும் தோற்றம் பெற்றதாக புராண கதைகள் கூறுகின்றன. இவ்வாறு தான் இந்த உருத்திராட்சம் தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இறைவன் ஆன்மாக்கள் இடமுள்ள பெருங்கருணையை இதை நினைவூட்டுகின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், இறைவனுடைய கருணை நீர் கண்களில் இருந்து நீர் வடியுது. உங்களுக்கு தெரியும், இறைவன் ஆன்மாக்களுக்கு அருள் பாலிக்கும் பொருட்டு தன் நிலையில இருந்து ஒருபடி கீழே இறங்கி வாரான். அப்போ தன் நிலையில இருந்து ஒருபடி கீழே இறங்கி வந்துதான் ஆன்மாக்களுக்கு அருள் செய்கின்றான். அவ்வாறு ஆன்மாக்களுக்கு அருள் செய்கிற இறைவன் ஆன்மாக்களிடம் பெருங்கருணை கொண்டுள்ளவன். நாங்கள் எங்களுடைய புராண கதைகளை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் இறைவனுடைய கருணை என்னென்னு. அணை கட்டுவதற்காக செம்மனை செல்வியார் தனியாக இருந்து தவித்த நேரத்தில் இறைவன் கூலியாளாக செல்கின்றார். தாய்ப்பன்றி இறந்த நேரத்தில் பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுப்பதற்காக தாய்ப்பன்றி வேஷம் கொண்டு போகின்றார். இவ்வாறு நீங்கள் இறைவனுடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இறைவன் பெருங்கருணையாளன், பெருங்கருணையுடையவன். எனவே நாங்கள் இறைவனுடைய பெருங்கருணை இங்கு எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் திரிபுரங்களை எரிக்க சென்ற அந்த சந்தர்ப்பத்தில் இறைவனுடைய பெருங்கருணை எடுத்து காட்டப்படுகின்றது. அடுத்தது நீங்கள் பார்த்தா தெரியும் பிள்ளையால், உருத்திராட்சத்தை கண்டிகை என்றும் தாழ்வடம் என்றும் சொல்லுகின்றோம். கண்டிகை பாவங்களை கண்டிப்பது. ஆன்மாக்களுக்குரிய பாவங்கள் என்ன பாவங்கள்? ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்கள். இந்த 3 பாவங்களை கண்டிப்பதால் கண்டிகை. கழுத்து வரை இருப்பதுதான் கண்டிகை. அப்போ இந்த கண்டிகையை நாங்கள் அணிந்தமாயிருந்தால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது. வயிறு மட்டும் நீண்டிருந்தால் அதை நாங்கள் தாழ்வடம் என்று சொல்லுகின்றோம். அப்போ கண்டிகை என்பது கழுத்து வரை உள்ள உருத்திராட்ச மாலையை நாங்கள் கண்டிகை என்று சொல்லுகின்றோம். இந்த கண்டிகை 32 மணிகளால் ஆனது. 32 மணிகளால் ஆனது. அதாவது எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், சைவ சமயத்தின் பொது நூல் எது, சிறப்பு நூல் எது? பொது நூல் எது? வேதம். சிறப்பு நூல் எது? ஆகமம். அப்போ பொது நூல் வேதம். அந்த 4 வேதங்கள் என்ன? 4 வேதங்கள் இருக்கு, ஜசுர், சாமம், அதர்வனம் ஆகிய 4 வேதங்களையும் இது நினைவுபடுத்துகின்றது. அதே போல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஆகமம். அதாவது ஆகமம் எத்தனை? 28. அந்த 28 ஆகமமும் 4 வேதங்களும் சேர்ந்து 32 மணிகளை நாங்கள் இந்த கழுத்திலே அணிய வேண்டும். அதைத்தான் நாங்கள் கண்டிகை என்று சொல்லுகின்றோம். இந்த 32 உருத்திராட்ச மணிகளை நாங்கள் கழுத்திலே அணிய வேண்டும்.
நாங்கள் செவம் செய்யக்கில்ல பாவிக்கின்ற உருத்திராக்க மணி வந்து ஒன்றில் 54 இருக்கணும் அல்லது 108 இருக்கணும். இவ்வாறு நாங்கள் 108 மணிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் செவம் செய்வோமா இருந்தால் எங்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அஸ்வமேத யாகம் என்றால் என்ன? குதிரைகளை வைத்து யாகம் செய்கின்றது. அப்போ இந்த 108 மணிகளையும் வைத்து நாங்கள் செவன் சொல்லி கொண்டிருந்தால் எங்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்கின்ற சிறப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே உருத்திராட்ச மணிகளை வைத்து நாங்கள் செவன் செய்ய வேண்டும், அவற்றை தயாரிக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் செய்பவர்கள் யார் என்றா பிள்ளைகள்? தீட்சை கேட்டார்கள் மட்டும்தான் இவ்வாறு செய்ய முடியும். அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், உருத்திராட்சத்தின் முகங்கள் என்று சொல்லப்படுகிற உருத்திராட்சம் காணப்படும், அதில் முகம் காணப்படும். என்னென்னா ஒரு கோடு இருந்தால் ஒரு முகம், அப்படி 1 தொடக்கம் 16 முகங்கள் காணப்படும். 1 தொடக்கம் 16 முகங்கள் காணப்படும். அதில் காணப்படுகின்ற ஒவ்வொரு முகமும் என்ன? ஒவ்வொரு இறை தத்துவத்தை எங்களுக்கு உணர்த்துகின்றது. அதாவது ஒவ்வொரு இறை தத்துவத்தை எங்களுக்கு உணர்த்துகின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த உருத்திராட்சமணி இப்படி இருந்ததென்றால் அதன் மேற்பாகம் வந்து பிரம்மா என்றும், நடுப்பாகம் வந்து உருத்திரன் என்றும், அடிப்பாகம் வந்து விஷ்ணு என்றும் சொல்லுகின்றோம். அதாவது படைத்தல் தொழிலை செய்கிறவர் பிரம்மா, காத்தல் தொழிலை செய்கிறவர் விஷ்ணு, அழித்தல் தொழிலை செய்கிறவர் உருத்திரன். எனவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செயற்பாடுகளும் இந்த உருத்திராட்ச மணியிலே விளக்கம் பெறுகின்றது. எனவே இங்கும் இந்த உருத்திராட்ச மணி வந்து சிறப்பானதாக அமைகின்றது. அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், இந்த உருத்திராட்ச மணியில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு கோடு ஒரு முகம், அடுத்தது 2 கோடு 2 முகம். இவ்வாறு ஒவ்வொரு கோடுகளும் ஒவ்வொரு முகங்களை எங்களுக்கு வலியுறுத்தும். இவ்வாறு 16 முகங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறு 16 முகங்கள் காணப்படுகின்றது. அதாவது ஒரு முகம் ஏக முகம் என்று சொல்லுகின்றது. ஏகம் என்றால் ஏகன் அநேகன், யாரை சொல்கிறோம்? சிவனை. அப்போ இது வந்து சிவனை உணர்த்துகின்றது. அப்போ ஒரு முகமுடையவர்கள் யார் அணியலாம் என்று சொன்னால் பிரம்மச்சாரிய வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறவர்கள் அணிந்திருப்பார்கள். பிரம்மச்சாரியம் என்ற என்ன? இந்துக்கள வாழ்க்கையில் முதலாவது படி, வாழ்க்கையின் முதலாவது படி பிரம்மச்சாரியம். இப்போ பிரம்மச்சாரிய வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்றவர்கள் ஒரு முகம் அணிந்திருப்பார்கள். அடுத்தது 2 முகம். அப்போ ஒரு முகம் சிவனை குறிக்கும். 2 முகம் வந்து சிவனையும் பார்வதியையும் குறிக்கும். அது என்ன வடிவம்? அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். அப்போ இது வந்து அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை குறிக்கும். 3 முகம் எதனை குறிக்கும்? பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் ஆகிய 3 பேரையும் இது குறிக்கின்றது. எனவே இது மும்மூர்த்தி கோட்பாடு, மும்மூர்த்திகளை இது விளக்குகின்றது. அடுத்தது 4வது 4 முகம். 4 முகம் நான்முகனை கூறுகின்றது. அடுத்தது பார்த்தா பிள்ளைகள் தெரியும் 5 முகம். மீண்டும் 5வது முகம் வந்து சிவனைத்தான் உணர்த்தி நிற்கின்றது. அடுத்தது 6 முகம். 6 முகம் என்பது முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் காணப்படுகிறது. எனவே இந்த உருத்திராட்ச மணியில் உள்ள 6 கோடுகளும் 6 முகங்களாக காட்சியளிக்கின்றது. இது வந்து முருகப்பெருமானை உணர்த்துகின்றது. அடுத்தது இந்த உருத்திராட்ச மணியிலே 7 முகம் காணப்படும். 7 முகம் காணப்படவில்லை, அது வந்து ஆதிசேஷனை உணர்த்துகின்றது. 8 முகம் யாரை உணர்த்துது என்றால் விநாயகரை உணர்த்துகின்றது. இவ்வாறு இந்த உருத்திராட்ச மணியிலே 16 முகங்கள் காணப்படும். 1 தொடக்கம் 16 வரையான முகங்கள் காணப்படும். அதிலே வந்து 15வது முகம் கணேசர் என்றும் 16வது முகம் கௌரி சங்கர் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த உருத்திராட்ச முகங்களை கொண்ட மாலைகளை நாங்கள், அதாவது ஒரு முகம் கொண்ட மாலை 2 முகம், அப்போ ஒரே இனத்திலான மாலைகளை தான் நாங்கள் அணியணும். ஒரு முகத்தையும் 2 முகத்தையும் கலந்து அணியக்கூடாது. ஒரு முகம் என்றால் ஒரு முகம், 2 முகம் என்றால் 2 முகம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நான், கண்டிகை என்றால் என்ன?
கண்டிகை என்றால் கழுத்தோடு சேர்ந்தது தான் கண்டிகை. அப்போ கழுத்தோடு சேர்ந்த நாங்கள் மாலை உருத்திராட்ச மாலை அணியும் போது அது 32 மணிகள் இருக்கும். அப்போ அந்த 32 மணிகளும் நாங்கள் 32 மணிகளை கொண்ட மாலை அணியலாம். அந்த மாலைகளுக்கு இடையே பொன்னோ வெள்ளியோ பவளமோ வச்சு நாங்கள் அந்த மாலைகளை உருவாக்க முடியும். இந்த உருத்திராட்ச மாலையை நாங்கள் உருவாக்க முடியும். எனவே இந்த உருத்திராட்ச முகங்களை கொண்ட மாலைகளை அணிவதாயிருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒரு சைவ சமயம் மட்டும்தான் இதனை அணிய முடியும். அடுத்தது உருத்திராட்சம் அணியும் சந்தர்ப்பங்கள். நாங்கள் இந்த உருத்திராட்ச மாலையை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அணியிறோம்? ஒன்று சந்தியா வந்தனம், அடுத்தது சிவபூசை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆலயத்துக்கு போறீங்க, சிவாச்சாரியார் உருத்திராட்சம் கட்டாயம் அணிந்திருப்பார். சிவபூசையின் போது இறைவனுக்கு பூசை செய்கின்ற ஒவ்வொரு ஆச்சாரியாரும் இந்த உருத்திராக்க மாலையை அணிந்திருப்பார்கள். அவ்வாறு அவர்கள் அந்த உருத்திராக்க மாலையை அணியாது பூசை செய்வார்கள் ஆயினால் எங்களுக்கு அந்த பயனை எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. பூசையின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஆச்சாரியார் ஒவ்வொருத்தரும் சிவபூசை செய்யும் போது அந்த மாலை உருத்திராட்ச மாலையை கட்டாயம் அணிதல் வேண்டும். மற்றது உங்களுக்கு தெரியும், ஆலயங்களிலே தேவார திருவாசக பாராயணம் செய்யப்படுகின்றது. அந்த தேவார திருவாசக பாராயணத்திலேயும் நாங்கள் இந்த உருத்திராட்ச மாலை அணிய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், புராண படனம். புராண படனம் ஆறுமுக நாவலர் தான் இந்த புராண படனத்தை கொண்டு வந்தார். அதாவது புராண படனம் என்பது புராணங்கள், அதாவது புராண இலக்கியங்கள், கந்த புராணம் என்றால் கந்த புராண பாட்டை படிக்க, கந்த புராண பொருளையும் பாட்டு அடிப்படையில் படிக்கிறது தான். ஆலயங்களிலே உங்களுக்கு தெரியும் புராண படனம் செய்கிற முறை இருந்தது. அப்போ இப்பவும் இருக்குது. அவர்களும் என்ன செய்யணும்? இந்த உருத்திராட்ச மாலையை அணிய வேண்டும். அடுத்தது சிவாலய தரிசனம். நாங்கள் தல யாத்திரை சென்ற என்ன, சிவாலய தரிசனம் சென்ற என்ன, இந்த தீட்சை கேட்டவர்கள் இந்த உருத்திராக்க மாலையை அணிய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் உருத்திராக்க மாலையை அணிய வேண்டும். இவ்வாறு அணியும் போது எங்களுக்கு அதன் பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது. அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், இந்த உருத்திராக்கம் தரிக்க வேண்டிய இடங்கள். நீங்கள் நாயன்மாற்ற வரலாறை பார்க்கலாம், அல்லது ஆறுமுக நாவலற்ற படத்தில் பார்த்தா தெரியும், அவர்கள் எல்லாரும் உருத்திராக்கம் அணிந்திருப்பார்கள். சிரம், காதை சொல்கிற குண்டலம் என்று சொல்கிறது, காதில் அணிந்திருப்பார்கள். மார்பு, தோல், கை, ஒவ்வொரு இடத்திலும் அணியும். ஒவ்வொரு உருத்திராட்சமும் எந்த அளவினதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. எந்த அளவினதாக இருக்க வேணும்? கைக்கு கட்டுற மாலை என்றால் அது எவ்வளவு, எந்த அளவண்டு இருக்கணும்? அந்த ஆகமம் கூறுகின்ற விதிக்கு அமையத்தான் நாங்கள் இவ்வாறு அணிய வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், இந்த உருத்திராட்சத்தின் சிறப்புகள். அதாவது உருத்திராட்ச மாலையின் சிறப்புகள். நாங்கள் என்ன நோக்கத்துக்காக நாங்கள் அதை அணியணும், அது ஏன் சிறப்பு பெறுகிறதுன்ற நாங்கள் இங்கே பார்ப்போம். உருத்திராக்கத்தின் சிறப்பை கூறும் நூல் உருத்திராக்க ஜாபாலம் என்ற உபநிடதம். அதாவது உபநிடதம் இந்த உருத்திராக்கத்தின் சிறப்பை எடுத்து கூறுகின்றது. அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும், நீராடும் போது உருத்திராக்கத்தின் மீது நீர் பட்டு நோயை நீக்குகின்றது. இந்த உருத்திராக்கத்தை அணிந்து கொண்டு நீராடினால் அதில் உள்ள நீர் எல்லாம் அதில் படுறதன் மூலம், அது ஒரு மூலிகை தானே, அதில் எல்லாம் படுறதன் மூலம் எங்களுக்கு உடம்பில் உள்ள நோய்கள் எல்லாம் நீங்குவதாக சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த உருத்திராக்கத்தின் சிறப்பிலே அடுத்ததாக பார்த்தா பிள்ளைகள் தெரியும், மூளைக்கான செயற்பாடு அதிகரிக்கும். அதாவது இது ஒரு விஞ்ஞான விளக்கம். மூளைக்கான செயற்பாடு, இந்த உருத்திராக்கத்தை அணிவதன் மூலம் மூளைக்கான செயற்பாடு அதிகரிக்கின்றது, சிந்தனை சீராக்கப்படுகின்றது, சிந்திக்கின்ற ஆற்றல் கூடும். அப்போ சிந்தனை சீரானதாக காணப்படும். அடுத்தது முழுமையடைந்த வாழ்வை வழிகாட்டுகின்றது. முழுமையடைந்த வாழ்வு, முத்திக்குரிய வழியை இது வழிகாட்டுகின்றது. எனவே நாங்கள் இங்கு உருத்திராக்கத்தின் சிறப்பை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ நாங்கள் இந்த உருத்திராக்கத்தை அணிவதன் மூலம் எப்போதும் இறைவன் அருகில் இருப்பார், எங்களோடு அருகில் இருப்பது போல உணர முடியும். ஏனென்றால் நாங்கள் உருத்திராக்கத்தை அணிகிறது என்ன, சிவனின் அடையாளம். அப்போ அந்த சிவனின் அடையாளம், அப்போ இவன் எங்களுடன் இருக்கின்றான் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்படும்.
எனவே நாங்கள் உருத்திராக்கத்தை அணிந்து கொண்டு சிவனை எந்த நேரமும் மனதிலே சிந்திப்பதற்கான ஆற்றல் எங்களுக்கு வளரும். அடுத்தது சிவசின்னங்களில் ஒன்றாகிய பஞ்சாட்சரத்தை பற்றி இங்கு பார்ப்போம். பஞ்சாட்சரம் என்பது பஞ்ச அட்சரம், 5 எழுத்து மந்திரம், சைவ சமயத்தின் மூல மந்திரம். இது நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்து நாங்கள் திருநீறும் உருத்திராக்கமும் புறத்தே அணிவது, இது அகத்தே அணியும் சிவசின்னம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது பஞ்சாட்சரம் 2 வகைப்படும். ஒன்று தூல பஞ்சாட்சரம், மற்றது சூக்கும பஞ்சாட்சரம். தூல பஞ்சாட்சரம் என்பது நமசிவாய. அதாவது இந்த தூல பஞ்சாட்சரத்தை யார் உச்சரிப்பார்களா இருந்தால் சமய தீட்சை பெற்றாக்கள் தான் உச்சரிப்பார்கள். அப்போ தூல பஞ்சாட்சரம் நமசிவாய, இது சமய தீட்சை பெற்றவர்கள் இதனை உச்சரிப்பார்கள். இது உலகியல் வாழ்விற்கு தேவையானது. உலகியல் இன்பங்களை வேண்டி நாங்கள் இந்த நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கின்றோம். அதுபோல சூக்கும பஞ்சாட்சரம். சூக்கும பஞ்சாட்சரம் என்பது சிவாய நம. இது முத்தி இன்பம் பொருட்டு பெறப்படுகின்றது. முத்தியை நோக்கி இருப்பவர்கள் இந்த சிவாய நம என்று சொல்லிய இந்த பஞ்சாட்சரத்தை ஓதுவார்கள். அடுத்தது பஞ்சாட்சரத்தின் பெருமையை கூறும் நூல்கள். திருமந்திரம், 10ஆம் திருமுறையில் உள்ள திருமந்திரம் கூறுது. வேதம், உபநிடதம், நல்வழி. ஏற்கனவே நாங்கள் நல்வழியில் ஒரு பாடல் பார்த்த நாங்கள் இங்கு நல்வழியிலே ஔவையார் பாடுறார். சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, ஆபத்து ஒரு நாளும் இல்லை. நீங்கள் சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருப்பீர்கள், ஆனால் அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அப்போ பஞ்சாட்சரத்தின் பெருமையை கூறுகின்ற நூல்களாக திருமந்திரம், வேதம், உபநிடதம், நல்வழி போன்ற நூல்கள் எடுத்து கூறுகின்றன. அடுத்தது பஞ்சாட்சரத்தின் பெருமையை கூறியோர். அதில் பார்த்தா தெரியும் பிள்ளைகள், திருஞான சம்பந்தர். உங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்தர் தனது 3ஆம் திருமுறையிலே நமச்சிவாய பதிகம் என்று பதிகத்தை பாடுகின்றார். அதிலே இது நமச்சிவாய பதிகத்திலே பஞ்சாட்சரத்தின் சிறப்பைத்தான் அவர் எடுத்து காட்டுகின்றார். அவருடைய பாடலே காதலாகி கசிந்து என்ற பாடலில் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், அங்கே நமச்சிவாய பதிகம் சிறப்பானதாக கூறப்படுகின்றது. அடுத்தது திருஞான சம்பந்தர் பூநூல் சடங்கு நடக்குது. அந்த பூநூல் சடங்கின் போதும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் என்ற தேவாரத்தை பாடுகின்றார். இவ்வாறு திருஞான சம்பந்தருடைய நமச்சிவாய பதிகம் இந்த பஞ்சாட்சர சிறப்பை எடுத்து காட்டுகின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள் தெரியும், திருநாவுக்கரசர். இவர் நமச்சிவாய பதிகம் பாடியுள்ளார். இவர் 4ஆம் திருமுறையில் பாடுகின்றார். நான் ஏற்கனவே இவற்றை வரலாறு சொல்லிட்டேன். இவரை சமணர்கள் கல்லோடு கட்டி கடலிலே விட்டார்கள். அப்போது அந்த கல் தெப்பமாக மிதக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலேயும் நாவுக்கரசர் சொற்றுணை வேதியன் என்ற தேவாரத்தை பாடுகின்றார். அடுத்து நாங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவரும் நமச்சிவாய பதிகத்தை பாடுகின்றார். 7ஆம் திருமுறையில் அவர் மற்று பெற்றெனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன் என்று அவருடைய முதலாவது பாடல். இவ்வாறு நாங்கள் நமச்சிவாய பதிகத்தை நாயன்மார்களுடைய வரலாறுகளில் இருந்தும் அறிந்து கொள்ளலாம். இதை விட உங்களுக்கு தெரியும், சிவபூசை செய்யும் போது மேற்கண்டேயர் சிவபெருமானுக்கு சிவபூசை செய்கின்றார். சிவபூசை செய்கின்ற போது யமன் உயிரெடுக்க வருகின்றார். அப்போது அவர் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தார். இதனை கண்ட யமன் விட்டுட்டு போகிறான். அப்போது அவர் அங்கும் சிவபூசையின் போதும் என்ன செய்கிறார்? சிவபூசையின் போதும் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு நாங்கள் இவர்களுடைய வரலாறுகளில் இருந்தும் நாங்கள் நமச்சிவாயத்தின் சிறப்பை அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், சூக்கும பஞ்சாட்சரம், அதாவது சிவாய நம. இதை சொல்றது ஓங்கார வடிவம், ஓ என்ற வடிவம் இதுக்குள்ளே அடங்கி இருக்கும். சிவாய நம. முத்தி பெற்றாக்கள், முத்திக்கு வழி போராக்கள் தான் இந்த மந்திரத்தை சொல்லுவார்கள். முத்தி இன்பம் பெரும் பொருட்டு இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பார்கள். சி என்பது சிவத்தினையும், பா என்பது திருவருட்சக்தியையும், ஜா என்பது ஆன்மாவையும்,
நா என்பது திரோதன சக்தியையும் மா என்பது மெலங்களையும் குறிக்கும். எனவே அந்த முத்திக்கு முத்தியை வேண்டி நிற்கிற ஆக்களுக்கு சிவன் மிக அருகில் இருப்பார். அதான் சிவாய நம. சி என்பது சிவத்தை, முன்னுக்கு சிவத்தை சொல்லப்படுகிறது. எனவே இந்த சிவமூல மந்திரத்தை நாங்கள் முத்தி பெறுபவர்கள் மட்டும்தான் இதனை உச்சரிக்க முடியும். அடுத்தது உங்களுக்கு பார்த்தா தெரியும் பிள்ளைகள், இந்த பஞ்சாட்சரத்தை செபிக்கும் முறை. அதாவது இந்த படத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது பஞ்சாட்சரம் என்ன மாதிரி. அதாவது இடது கால் கீழையும் வலது கால் மேலையும் வைத்து கொண்டு இறைவனை அந்த கண் ரெண்டு மூக்கு நுனியை பார்க்கக்கூடியவாறு நல்ல சுத்தமான இடத்திலே அமர்ந்து கொண்டு நாங்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை செவிக்க வேண்டும். அதாவது பஞ்சாட்சர மந்திரத்தை மானசீகமாக செமித்தால் அதை உத்தமம் என்றும், அதை நாங்கள் மத்திமம் என்று எப்போ சொல்கிறோம் என்றால் எங்களுடைய காதுக்கு கேட்கக்கூடியதாக நாங்கள் சொன்னால் அதை மத்திமம் என்றும், சத்தமாக சொன்னால் அதை அதமம் என்றும் சொல்லுகின்றோம். எனவே இந்த பஞ்சாட்சரத்தை செபிக்கும் போது நாங்கள் உத்தமமான முறையிலே செபித்தல் வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் பார்த்தா தெரியும் இந்த பஞ்சாட்சரத்தின் சிறப்புகள். இந்த பஞ்சாட்சரம் ஆன்மாக்களை காக்கும் மந்திரம். அதாவது அன்பு, இரக்கம் போன்ற விழுமிய பண்புகள் எங்களிடையே ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இறை பக்தியை வளர்க்கின்றது, இறை சிந்தனையை தூண்டுகின்றது. இறை பக்தியை வளர்க்கின்றது, இறை சிந்தனையை தூண்டுகின்றது. எனவே நாங்கள் இந்த பஞ்சாட்சரத்தின் சிறப்புகளை இவ்வளவு நேரமும் பார்த்தோம். அடுத்தது பிள்ளைகள் நாங்கள் இவ்வளவு நேரமும் சைவ சாதனங்கள் பற்றி பார்த்த நாங்கள். அதாவது விபூதி, உருத்திராக்கம், திருவைந்தெழுத்து. அதாவது திருவைந்தெழுத்து என்பது பஞ்சாட்சரம். அந்த மூன்றையும் பற்றி பார்த்த நாங்கள். அடுத்தது சைவ சமயி என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது, இறைவனது நினைப்பை ஏற்படுத்துகின்றது. எனவே நமது வாழ்வில் நாங்கள் சிவ சின்னங்களை அணிதல் வேண்டும். அப்போ சைவ சமயி என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற உருத்திராட்சம் மற்றது விபூதி அணிதல், பஞ்சாட்சர மோதுதல் போன்றவற்றை நாங்கள் மனதிலே வளர்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், உங்களுடைய பாட அழகிலே உள்ள அந்த சைவ சாதனங்களுக்குரிய வினாக்கள் இங்கே போடப்பட்டிருக்குது. தேவையானவர்கள் அந்த வினாக்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே சைவ சாதனங்களின் சிறப்புகளை நாங்கள் இவ்வளவு நேரமும் கற்றோம். மாணவர்களே, அப்போ இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த சிவ சின்னங்கள் பற்றி கற்றோம். இவற்றுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி.